அந்த கட்ஸை இந்த தடவை கொடுக்கும். இத்தனை நாள் அதுதான் நீங்கள். ஆனால் இந்த ஒரு 7.5 வருஷமாக அது இல்லாமல் நீங்கள் படாத பாடு பட்டீங்கல்ல. போட்டு டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் அனுபவிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதியான சினாரியோவை கொடுத்து முடிச்சு போதுண்டா சாமின்ற மாதிரி எவ்வளோ தான் வாழ்க்கை படத்தை கற்றுக்கிறது, இதுக்கு மேலே கற்றுக்க என்ன இருக்குது அப்படின்ற அளவுக்கு நிறைய கற்றுக்கிட்டாச்சு. ஆனால் இப்போது திரும்ப எகெயின் அப்படி இந்த சொல்லுவாள் அதை காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை அந்த மாதிரி கேஜிஎஃப் மாதிரி வந்து நிற்க போகிறீங்க. யார்? மகர ராசிக்காரங்க. சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருத்தல் ரைட்டா தப்பா? அது தப்பாகவே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அங்கேருந்து தான் குரு பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணாலும் குருவோட பார்வையில் தான் அந்த ராகு உட்காந்துருக்காருன்ற போது 2ஆம் இடம் வருமானம் தரக்கூடிய இடத்துல ராகு இருக்கல் அப்படின்றது சூப்பர், நிஜமாகவே நல்லது. யாரெல்லாம் ஆன்லைனில் வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஆன்லைன் மூலமாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, ஆன்லைன் மூலமாக இல்லை வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் மூலமாக ஒரு 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 ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, யாராக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய வளமை வரும். எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் திக்குமுக்காடுவீர்கள். கிளாரிட்டி கிடைக்காம ஒரு மாதிரி சில சினாரி வரும். 2ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகம், 5ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்துல